இந்த வீடியோவில் பைத்தன் லாங்குவேஜினுடைய ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஆர் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னு இருக்குது. பொசிஷனல் ஆர் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இது பைத்தானுடைய ஸ்டாண்டர்டு. இதை நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம்னா ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆர்டரை மாற்றி ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணோம்னா ராங் ரிசல்ட் வரும். பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸாக இருக்கணுமோ அதை கொடுத்துட்டு அடுத்த ஸ்லாஷ் கொடுக்கணும். ஸ்லாஷ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ். இதில் கீவேர்டு கொடுத்து அதுக்கான வேல்யூவை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோம்னா எரர் வரும். இதை யூஸ் பண்ணுறப்ப கரெக்டான ஆர்டரில் கொடுக்கணும். கீவேர்டு ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டரிஸ்க்கு அடுத்து உள்ள எல்லா ஆர்குமெண்ட்ஸும் கீவேர்டு ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ். இதை பொசிஷனல் ஆர்குமெண்ட் மாதிரி வேல்யூவை டைரெக்டாக பாஸ் பண்ண முடியாது. அதனுடைய கீவேர்டை கொடுத்து தான் அதுக்கான வேல்யூவை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண முடியும். கீவேர்டு கொடுக்காம பாஸ் பண்ணோம்னா எரர் வரும். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டோட வேல்யூவை ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்போவே கொடுத்துருவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்போ டிஃபால்ட் வேல்யூ தேவையோ அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் இமெயில் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் சென்டர் இமெயில் அட்ரஸை ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்போவே கொடுத்துருக்கிறேன். இதனால் சென்டரோட இமெயில் அட்ரஸை அடிக்கடி பாஸ் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி கால்குலேட் ப்ரைஸ் ஃபங்க்ஷனில் டிஸ்கவுண்ட்டை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறேன். இதனால் டிஸ்கவுண்ட்டை அடிக்கடி பாஸ் பண்ண தேவையில்லை.